டிவி நேயருக்கு வணக்கம். இன்று நம்முடன் அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி அவர்கள் முடிச்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். இப்ப நீங்க திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் திமுக ஆட்சி மீது எந்தெந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸும் இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலேயே இருந்தது இல்லை. பெண்கள் பாதுகாப்பு வந்து இப்ப பெண்கள் வந்து நிறைய மர்டர்ஸ் அவங்க கேசஸ் வந்து பெண்கள் மீது அதிமுக ஆட்சி நடந்ததில்லை. Then what way you said DMK? புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதும் சரி, இப்போ ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு குற்றம் நடந்திருக்கு, இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அந்த போலீஸ் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த போலீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களால they will not be able to attend that job properly. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது, ஆனா திமுக அப்படி கிடையாது. இவங்க இங்க இருந்து பண்ணிட்டாங்களா, இங்க இருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க, ஆனா அதோட ஹையர் பொசிஷன் கொடுக்குறாங்க போலீஸ்க்கு. ஓகேங்களா? அது வந்து சிபிஐக்கு மாத்துறதுக்கு ஒரு 10 வாட்டி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்கட்சியாக குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், 41 பேர் கரூரோட மரணமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விஷயமா இருக்கட்டும், அத்தனை விஷயமே வந்து நாங்க வலியுறுத்தி தான் வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு செகண்ட் கூட வந்து இது வந்து நம்ம மூடி மறைக்கணும், அவங்கள காப்பாற்றணும், குற்றவாளிகளை காப்பாற்றணும்ன்ற ஒரு எண்ணம் என்னைக்குமே நடந்தது கிடையாது. அதே மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா they have gone, அந்த தண்டனை குற்றவாளி அந்த தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. இது வந்து திமுக கிடையாது. ஏன்னா வந்து தேர் என்கரேஜிங் ரவுடிஸ். இன்னைக்கு யாருமே பயம் இல்லைங்கள. இன்னைக்கு இன்னும் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு விஷயங்கள். வந்து மற்ற மாநிலத்திலிருந்து வரவங்க கூட, வேலை செய்யறதுக்கு வரவங்க கூட வந்து இந்த மாதிரி அவங்க பட்ட பகல்ல ரேப் பண்ணி கொண்டிருக்காங்கன்னா அவ எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் ஒரு மனிதருக்கு. போதை பொருள் வந்து இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுது. இன்னைக்கு வந்து தாலி அறுக்குறாங்க, இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னது யாரு? ஆனா இன்னைக்கு வந்து டாஸ்மாக மூடுறதுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் கனிமொழி அவர்கள் எடுத்தாங்களா? அப்ப அதிமுக தான் டாஸ்மாக மூடுவாங்கன்னு ப்ராமிஸ் கொடுப்பாங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நாங்க அந்த ப்ராமிஸ் அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராமிஸ் இருக்குமானா, அதான் பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டாங்க, பொய்யான பிரச்சாரம் நாங்க பண்ண மாட்டோம். ஓகேங்களா? there should be a systematic way to cut it down. ஓகேங்களா? நாங்க உடனே நாங்க வந்து அழிச்சிடுவோம், டாஸ்மாகே இருக்காது அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். there should be a systematic way. இன்னைக்கு காலையில ஓபன் பண்றாங்க, நைட் அன்லிமிட்டெட் டைமுக்கு போகுது பிளாக்ல டாஸ்மாக். சோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சியா தான் இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நடந்தது கிடையாது. இந்த டைமிங்க அவங்க கீப் அப் பண்ணாங்க. இன்னைக்கு அது கிடையாதே. போதைப் பொருளை கேட்ச் பண்றதுக்கு கூட வந்து இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் நம்பலாமா வேண்டாமா? இன்னைக்கு போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லையே. பெண் போலீஸ் வந்து இடுப்பக்கீடுல இருக்காங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு இதான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து முதலமைச்சர் ஆகும்போது அவங்க எப்படி வந்து சேலையை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். how they treated the women. சோ விமன் பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை கிடையாது. ஆமா, இந்த விமன் தான் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் போதா? அது யாருக்கு? அவங்க வீட்டு பெண்களுக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லுங்க. அவங்க வீட்டு பெண்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஸ்கூல் நடத்தி கொடுக்குறாங்க, ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டு பெண்களை எப்படி செட்டில் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு விஷயமா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க பொருளாதார சிச்சுவேஷன் பாக்கணும்ல மேம். ஏற்கனவே ஒரே ஒரு செகண்ட்ங்க, பொருளாதாரம் சூப்பரா இருக்குன்றீங்க, ஆனா சூப்பரா இருக்கு சொல்ல, கடன் ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. 1000 ரூபாய் 10,000 நீங்க கடன் ஜாஸ்தியா இருக்கு, கரெக்டா இல்லையா? அப்ப அந்த கடன் எங்க போச்சு? 4.5 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த காசு எங்க போச்சு? ஏன் வந்து உங்களால வந்து கிளீனர்ஸ், தூய்மை பணியாளர்களை எதுக்கு நீங்க உங்களால வந்து ஒரு நிரந்தரமான வேலை கொடுக்க முடியல? ஏன் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு நிரந்தரமான ஒரு வேலை கொடுக்க முடியல? இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான நீங்க சொன்ன வாக்குறுதியை உங்களால பண்ண முடியல. ஏன்னா அப்போ அந்த 4.5 லட்சம் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? முதலீடு வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா முதலீடு வந்து அது எங்க போச்சு? மக்களுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஜாப் இருக்கு? இன்னைக்கு அந்த மொத்த முதலீடுமே அந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டது. கான்ட்ராக்ட், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன்,
இந்த 4 இப்ப 3 சி இருந்தது 4 சி ஆயிடுச்சு கான்ட்ராக்டும். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து முதலீடு கொண்டு வராங்க. சூப்பரா இருக்கு தமிழ்நாடுனா, சூப்பராலாம் இல்ல, அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கு, அதுதான் வந்து முதலீடோட இது. பட் மத்திய அரசு கொடுக்குற தரவுகள் வந்து தமிழ்நாட்டுல வளர்ச்சி அதிகமா இருக்கு. அதுதான் அந்த தமிழ்நாட்டு வளர்ச்சி யாருன்னா தமிழ்நாட்டுக்கு இல்ல, அந்த ஒரு குடும்பம் கிட்டதான் போயிருக்கு. இது யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? எத்தனை பேர் திரு சபரீஷ் அவர்களோட எத்தனை கம்பெனிஸ் இருக்கு, எங்க போய் அவங்க பணத்தை பார்க் பண்ணிருக்காங்க? உங்களுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா உங்க அலையன்ஸ் பார்ட்னர் தானே, அவங்க கிட்ட கொடுத்து டெஃபினட்டா வெளிச்சத்துக்கு வரும். டெஃபினட்டா புரட்சி தலைவி அம்மா அம்மா அவர்கள் எப்படி வந்து ஆக்ஷன் எடுத்தாங்களோ கண்டிப்பா அதே மாதிரி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களோட காசு, இவங்க அடிச்சது எல்லாமே மக்களோட காசு, அது கண்டிப்பா திருப்பி மக்களிடையே கொடுக்கறதுக்கு கண்டிப்பா வந்து நாங்க ட்ரை பண்ணுவோம். 100% ட்ரை பண்ணுவோம். இவங்களை வந்து கண்டிப்பா ஜெயிலுக்கு போடுறதுக்கும் நாங்க வந்து we will fight as much as. ஏன்னா இது வந்து மக்களோட காசு, நீங்க அடிச்சது எல்லாமே மக்களோட காசுன்னு தான் நான் சொல்றேன். அதிமுக கொடுக்குற ப்ராமிசஸ் எடுத்துட்டோம்னா நீங்க 1000 rupees இப்போ அதுக்கு நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, 1000 rupees இது அதிகம் அப்படின்ற மாதிரி தான் டாக் இருக்கு. நிறைய எக்கனாமிக்ஸ் வந்து இப்போ தேவையான கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரேடியா 2000 இங்க இன்க்ரீஸ் பண்றது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும்? அதுதான் நான் சொல்லிட்டேன். ஒரு கொடுக்கிற விஷயமா இருந்துச்சுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அது செஞ்சு காமிச்சிருக்காங்க, அது டெஃபினட்டா 2000 ரூபாய் போய் சேரும். ஓகேங்களா? அண்ட் தென் நாங்க மத்திய அரசோட நாங்க இதா இருக்கோம். டெஃபினட்டா we will have a way, we will find a way. அது வந்து ஒரு மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்க்கணும்ன்றது வந்து ஐயா எடப்பாடியா இருக்காங்க, he knows the math, he has been there. அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால அது பண்ணிருக்காங்க. இந்த சென்ஸ் எத்தனையோ விஷயங்கள் ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஈடா அவங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா நீங்க சொல்லுங்க, நான் ஓகே. இப்ப பெண்களுக்கு வந்து எஜுகேட்டட் உமனுக்கு வந்து மந்த்லி ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு ஒரு செகண்ட் எத்தனை பேருக்கு போகுதுன்னு நீங்க சொல்லுங்க. அந்த டேட்டா அவங்க கிட்ட வச்சுட்டு பேசுங்க. ஏன்னா அவங்களும் இது வரைக்கும் வெள்ள அறிக்கை காட்டினது கிடையாது. அவங்க சும்மா வாயால சொல்லியிருக்காங்க அவங்க போகுது, பெண்களுக்கு போகுது, அது போகுதுன்னு. எத்தனை பெண்களுக்கு எத்தனை பேருக்கு போகுது டேட்டாவோட காட்ட சொல்லுங்க. அந்த டேட்டா கிடையாது அவங்க கிட்ட. இட்ஸ் ஜஸ்ட் சும்மா பொய்யான ஒரு வாக்குறுதி தான் நான் சொல்வேன். நாங்க ஜஸ்ட் அன் அனௌன்ஸ்மெண்ட். அவங்க போவாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு நேரா போய் பைக்ல ஏறி உட்காடுறாங்க, இல்லைன்னா சைக்கிள்ல ஏறி உட்காடுறாங்க, இல்லைன்னா டீயை பிடிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட அரசியலா இருக்கே தவிர அவங்க உண்மையான அரசியல் இதுதான் எங்களோட வெள்ள அறிக்கை, இதெல்லாம் நடந்திருக்குன்றது உண்மையை காட்ட முடியுமா? முடியாது. அதுதான் அந்த வந்து நம்ம வடிகால் பிரச்சனைக்கு நம்ம பார்த்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, நாங்க 50%, நாங்க 100% நாங்க முடிச்சிட்டோம். நாங்க அப்புறம் 70 ஆச்சு, அப்புறம் 50 ஆச்சு, அப்புறம் பார்த்தா பண்ணவே இல்லை அவங்க. பட் ஆக்சுவலி அதிமுக ஆட்சியில நாங்க ஃபுல்லா அமைச்சிட்டோம்னு சொல்லி தான் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாங்க. அப்பவும் 25% முடிச்சதான் இருந்தது அந்த டைம்ல, நாட் 100. அப்ப 25% முடிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணும் புதுசா எதுவும் பண்ணல. அதுதான் உண்மை. 4000 கோடி அவங்க அப்படியே ஏமாத்திட்டாங்க. 5000 கிட்ட கோடி அவங்க ஏமாத்திருக்காங்க. கமிங் டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், இப்போ எப்படி இருக்கு உங்க அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி? டெஃபினட்டா we are very strong and நல்லா ஹெல்தியா போயிட்டு இருக்கு. and unwanted people are out of the equation. யாருக்கு அன்வான்டட்ன்றது தெரியல, நாட்டுக்கே அன்வான்டடா கூட இருக்கலாம் இல்லையா? சரி, தெரியல. அது வந்து அவங்க we are happy and நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. நல்ல பாண்டிங் இருக்கு, மக்கள் மீது நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்கவுங்க அந்தந்த கட்சிக்கு அந்தந்த சதவீதங்கள் ஓட்டுகள் இருக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்து நாங்க ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் போது ஒரு போர்ல 2 பேர் தான் இருக்கணும். அப்பதான் வந்து ஒருத்தர் வின் பண்ண முடியும். அந்த போர் வந்து கண்டிப்பா வந்து இன்னொருத்தர் நடுவுல வந்தாங்கன்னா அது ஜோக்கர் தான். அதிமுக பாஜக ஒரு சீக்வன்ஸ்ல நடுவுல ஒரு வந்துச்சுன்னா அது ஜோக்கர். அதிமுக இந்த 2024 இந்த அலையன்ஸ்ல வச்சிருந்தா அப்பயே நீங்க ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் சீட் ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் சொல்றேன். அவங்க வந்து திமுக வரும்போது நிறைய பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான பிரச்சாரங்கள், அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மி பண்ணுவேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் டாஸ்மாக மூடுவேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் ஜெயராஜ் ஃபீலிக்ஸோட பிரச்சனையை வந்து தூண்டி விட்டது, ஸ்டெர்லைட் பிரச்சனைகள் தூண்டி விட்டது. இதுக்கு எல்லாம் பின்னாலேயும் அவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஜல்லிக்கட்டு விஷயத்துல வந்து பிரச்சனையும் அவங்க எல்லாத்துக்கும் அவங்க பின்னாடி இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுத்துக்கும் அவங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கல.
இன்னைக்கு திமுக அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துச்சுன்னா கிடையாது. இன்னைக்கு அந்த போலீஸ் இன்னும் அவங்க ஸ்டெர்லைட் விஷயத்துல இருக்கிற போலீஸ் இன்னைக்கு இன்னும் வந்து அவங்க பதவியில தான் இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? சோ தே ஹேவ் நாட் டேக்கன் எனி ஆக்ஷன். ஜல்லிக்கட்டு ஒன்னும் திமுக வந்த உடனே வந்து ஜல்லிக்கட்டு வந்து இது பண்ணல. அதிமுக இருக்கும் போது தான் ஜல்லிக்கட்டு வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க, பேன்ல இருந்து லிஃப்ட் பண்ணி தடையில இருந்து எடுத்து விட்டாங்க. ஓகேங்களா? சோ இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதேதான் இன்னைக்கு வந்து அஜித்குமார்ன்ற ஒரு டெம்பிளுக்கு போகும்போது ஒரு அஜித்குமார்ன்ற பையனுக்கு வந்து லாக்அப் மரணம் நடந்துச்சு. ஊரே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு 2-3 நாள் கழிச்சுதான் சிபிஐ போடுறாங்க. ஓகே, சிபிஐ போகுது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் அந்த அஜித்குமார் ஃபேமிலி ரீச் அவுட் பண்ணது முதலமைச்சர் ரீச் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் எதிர்கட்சி தலைவரே போறாரு. இதே அதிமுக ஆட்சியன்னா அந்த இஷ்யூ வெளில வரும்போதே அப்போது எதிர்கட்சி தலைவர் போயிருப்பாரு. சோ இது எதிர்கட்சியின் செயல்பாடு இல்லையா? போலியே நீங்க வந்து ஜெயராஜ் பிலிக்ஸ் இது கோவிட் டைம்ன்றப்ப பட் உதயநிதி நீங்க வந்து அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. போகலாம். ஓகேங்களா? அவர் போகல. ஏன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்து விஷயத்துக்கு போகலையே? அவர் செலக்ட் பண்ணி தானே போறாரு. நம்ம வந்து இவர் ஒரு டிராமா போடுறாரு. யாரு? செந்தில் பாலாஜி. 41 பேரு வந்து மரணத்துக்கு அப்புறம் வந்து செந்தில் பாலாஜியும் அவர் பேரு என்ன, அன்பில் மகேஷ், அவர் 2 பேருமே வந்து அழுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. மேடையில வந்து டிடி பேசினாலும் அழுறாங்க. அங்க இதுக்கு ஆல் லைக் கேமரா, இட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, எவ்ரிதிங். நாங்களாம் ஆக்டர்ஸ் தெரியும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு போறாரு. ஏன்னா அங்க போயாச்சுன்னா நம்ம விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசினா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் பேர் வந்துரும் அப்படின்லாம் நினைச்சிட்டு போனாங்க. ஆனா வந்து வட்ட வெளிச்சமா எனக்கு தெரியுது யார் யாரெல்லாம் இன்வால்வ்டா இருந்தாங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஆனா வந்து கள்ளக்குறிச்சி கலாச்சார விஷயத்துக்கு போனது கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட விஷயம் எடுத்துக்கோங்க. அந்த மாணவியை போய் பார்த்தாங்களா? அதெல்லாம் அது வந்து அவங்க செலக்டிவான ஒரு விஷயம் தான் அவங்க பண்றாங்க. எது நம்மளுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும், எது நம்ம மக்கள் மத்தியில வந்து மனசுல வந்து நம்ம பதியும் அப்படின்றது. இவர் வந்து இயல்பர்கர். ஐயா எடப்பாடியார் அவர்கள் இயல்பர்கர். இட் இஸ் நாட் ஃபார் கேமராக்காக நம்ம நடிக்கணும்னுக்காக அந்த மாதிரியான பர்சன் கிடையாது. அவர் நான் கேமரா முன்னாடி 24/7 நின்று லபோதேபோன்னு கத்துற பர்சன் கிடையாது. ஓகேங்களா? சோ அவர் வந்து he is doing politics, ground politics, and he is doing அவர் வந்து கரெக்டான ஒரு விஷயங்கள் தான் நம்ம செய்யணுமே தவிர சும்மா கேமராக்கு முன்னாடி ஸ்டண்ட் காமிச்சுக்கிட்டு இன்னும் ஒன்னும் நடக்க போகிறது இல்ல. திஸ் இஸ் a thing. மீடியா ஹேஸ் இட்ஸ் பவர். ஆனா வந்து இன்னைக்கு மீடியா வந்து முழுக்க திமுக கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படியெல்லாம் அவங்க வந்து கேமராஃபிளெக்ஸ் பண்ணி அவங்க எப்படியெல்லாம் கதையை மாத்துறாங்க, ட்விஸ்ட் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து அதே கரூர்ல குவாரி, மணல் குவாரியா கல்குவாரிலயோ 2 ஜேர்னலிஸ்ட் போயிருக்காங்க. அது வந்து அடிச்சு போட்டிருக்காங்க. எம்எல்ஏ அடிச்சு போட்டிருக்காங்க. எம்எல்ஏ தான் வந்து அவர் பேர் என்ன மறந்து போச்சு. அவர் தான் வந்து டிஎம்கே எம்எல்ஏ. அவர் தான் அடிக்கிறாரு அந்த ஜேர்னலிஸ்ட. எத்தனை ஜேர்னலிஸ்ட் அதுக்காக இன்னைக்கு போராடினாங்க? எத்தனை ஜேர்னலிஸ்ட் வாயை திறந்து பேசினாங்க? யார் அதுக்கு யூனியன், அந்த யூனியனுக்கு யாரு ஹெட்? அது யாருமே பேசலையே. மூடி மறைச்சாங்களா இல்லையா? அவங்க அந்த எம்எல்ஏக்கு என்ன தண்டனை கிடைச்சது? So these are all these things. என்னன்னா இது வந்து நம்ம சும்மா கேமராக்கு முன்னாடி வந்து போயிட்டு டிராமா பண்றது இல்ல. பாலிடிக்ஸ்ன்றது வித் த கிரவுண்ட். நம்ம என்ன ஸ்கீம்ஸ் நம்ம வந்து மக்கள் கிட்ட கொடுக்குறோம், எப்படி மக்களை காப்பாற்ற போறோம், ஒரு விஷயத்த வந்து திருப்பி நடக்க விடாம எப்படி செய்ய போறோம், போதைப் பொருளை எப்படி நம்ம தடுக்க போறோம், போதைப் பொருள்ல பெண்களை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம், ஒரு உணவை எப்படி போய் மக்களிடம் போய் சேரணும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க ரேஷன் கடையில போய் பாருங்க, அதுல இருக்கிற சாப்பாடு ஒவ்வொரு விஷயமும் வாயில வைக்க முடியலன்றது நிறைய பேர் வந்து சொல்றாங்க, கதறாங்க. அண்ட் விலைவாசி எல்லாம் உயர்த்திட்டாங்க. யாருக்கும் இன்னைக்கு நிம்மதி கிடையாது. எவ்வளவு தூரம் உங்க டைம் கொடுத்து என் கேள்வி பதில் சொல்லணும். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.